வணக்கம். நான் உங்கள் வாஸ்து பாலச்சந்திரன். வீடு கட்டுறதுக்காக ஒரு மனையை தேர்வு செய்வீங்க. அந்த மனையை தேர்வு செய்யும்போது அந்த மனை வாஸ்து அமைப்பின்படி இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் நீங்கள் அந்த மனையை தேர்வு செய்யணும். காரணம், நீங்கள் கிழக்கு பார்த்த மனை வடக்கு பார்த்த மனைன்னு நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் அந்த டைரக்ஷனே கூட தப்பாக இருக்கலாம். அப்படி தவறாக திசை திரும்பிய மனையை நீங்கள் வாங்கி அதில் வாஸ்து முறைப்படி வீடு கட்டினாலும் எந்த விதமான பலனும் தராது, நெகட்டிவான பலன் தான் அதை தரும். முதல்ல ஒரு மனையை தேர்வு செய்யும்போது அது திசை காட்டும் கருவிக்கு சரியான திசையில் இருக்கலான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மனையை தேர்வு செய்யணும். நீங்கள் ஒரு இடம் வாங்கும்போது புரோக்கரை அனுப்புகிறீங்க. ஒரு 50 லட்சத்துக்கு இடம் வாங்குறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா கமிஷன் கொடுக்குறீங்க. அதே போல் ஒரு சிறிய தொகை தான் வாஸ்து நிபுணர் கேட்க போகிறாங்க. நீங்கள் காலங்காலத்துக்கும் ஒரு இடத்த வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்க. அந்த வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த இடம் வாஸ்து முறைப்படி இருக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் கட்ட போகிற வீடும் வாஸ்து அமைப்பின்படி இருக்கணும். அப்போ தான் அது சிறப்பான மனையாக அமையும். ஒரு இடத்த தேர்வு செய்யும்போது நீங்கள் திசை காட்டும் கருவிக்கு சரியான திசையை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த இடம் முதல்ல சதுர செவ்வகமாக இருக்கணும். ஒரு 30 அடி அகலம், 100 அடி நீளம், அந்த மாதிரி மனையெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. சதுர செவ்வகமான மனைகளை தேர்ந்தெடுக்கிறது சிறப்பு. இதில் அந்த மனையை தேர்ந்தெடுக்கும்போது தெற்கு மேற்கு பகுதிகளில் உயரமான மலைகள் இருக்கலாம், மேடுகள் இருக்கலாம். ஆனால் கிழக்கு வடக்கு பகுதிகளில் உயரமான மலைகள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அது வாஸ்து குற்றம் ஏற்படும். வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இந்த பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கலாம். மற்ற எந்த பகுதிகளிலும் நீர்நிலைகள் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குளம் இருக்கும், குட்டை இருக்கும், ஆறு இருக்கும். இது தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு இந்த பகுதிகளில் எங்கேயுமே வரக்கூடாது. தெற்கு மேற்கு பகுதியில் வரவே கூடாது. வடகிழக்கு பகுதிகளில் நீர்நிலைகள் இருக்கலாம். அதனால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது. சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனையை வாங்கும்போது அந்த மனைக்கு எதிர்ப்புறமே கோயில் இருக்கும். அப்போ அந்த மனைக்கு கிழக்கு வடக்கு பகுதிகளில் கோயில் இருந்ததுன்னா அந்த இடத்த தேர்வு செய்யக்கூடாது. தெற்கு மேற்கு பகுதிகளில் கோயில் இருக்கலாம், உயரமான கோபுரங்கள் இருக்கலாம், உயரமான மலைகள் இருக்கலாம். அதே போல் தெற்கு மேற்கு பகுதிகளில் எந்த ஒரு பள்ளமும் இருக்கக்கூடாது. அது மேடாக தான் இருக்கணும் அல்லது சமமாக இருக்கணும், உயரமாக இருக்கலாம். தெற்குத்து தெருப்பார்வை அந்த இடத்துக்கு இருக்கக்கூடாது. ஒரு மனையை வாங்கும்போது அந்த மனைக்கு எதிர்ப்புறம் நீங்கள் ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்குன்னா அந்த மனையை நீங்கள் வாங்கவே கூடாது. ஒரு ஃப்ளாட்டு கூட நிறைய வீடு ஆயிடுச்சு. ஒரு வடக்கு பார்த்து மனை இருக்குது, வடக்கு மனை சிறப்புன்னு நீங்கள் வாங்குறீங்க. அந்த மனைக்கு கிழக்கு பகுதிகளில் ஒரு 4 அடுக்கு பில்டிங், மேற்கு பகுதிகளில் ஒரு 4 அடுக்கு பில்டிங், சென்டரில் நீங்கள் இடம் வாங்குறீங்க. நீங்கள் ஒரு ஃப்ளோர் தான் கட்டுறீங்கன்னா அந்த இடத்த கண்டிப்பாக வாங்கக்கூடாது. காரணம், அந்த கிழக்கு பகுதி முழுவதும் உங்களுக்கு அடைப்பட்டு போயிடும். சன்லைட் அந்த இடத்துக்கு வராது. அதனால் இந்த மாதிரி மனைகள்லாம் நீங்கள் வாங்கும்போது நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். அதே போல் கிராஸான இடங்களை நீங்கள் வாங்கக்கூடாது. கிராஸான மனைகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு பக்கம் கிராஸாக போகுது 2 அடி அப்படின்னா அது 50 அடி 100 அடி சதுரிக்கும் போது வேஸ்ட்டாக தான் செய்யும். அதை மதில் சுவருக்கு உட்புறம் வைத்து வீடு கட்டக்கூடாது, மதில் சுவர் அமைக்கக்கூடாது. மதில் சுவருக்கு வெளியே தான் அந்த கிராஸான இடங்கள்லாம் விட்டு கட்டணும். அப்படி கட்டும்போது அந்த எவ்வளோ கிராஸாக இருக்கோ அதில் சதுர செவ்வகமாக நீங்கள் சதுரித்து தான் வீடு கட்டணும். கிராஸான இடங்களை வீட்டுக்கு வெளியே தான் விடணும். அப்போ உங்களுக்கு லாஸ் வரும். அதனால் நீங்கள் இடத்த தேர்வு செய்யும்போதே சதுர செவ்வகமாக கிராஸ் இல்லாத இடங்களை தேர்வு செய்யும்போது அது ஒரு சிறந்த மனையாக இருக்கும். அதே போல் அகலம் குறைவானவும் நீளம் அதிகமான மனைகளை வாங்கக்கூடாது. மனை சதுர செவ்வகமாக இருக்கும். இதில் முதல் தரமான மனை என்பது கிழக்கு மனை.
கிழக்கு பகுதியில் உள்ள மனை. வடக்கு 2வது நிலை. மற்ற பகுதிகளில் வந்து வாங்கும்போது அதில் மற்ற பகுதியில் உள்ள தெற்கு மேற்கு திசைகளும் சரியான மனைகள் தான், நல்ல மனைகள் தான், அது கெட்ட மனைன்னு சொல்ல முடியாது. பட் அதில் வந்து வீடு கட்டும்போது நீங்கள் எப்படி வாஸ்து முறைப்படி வீடு கட்டினாலும் அதில் வாஸ்து குற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தெற்கு மேற்கு மனைகளில் வீடு கட்டுறவங்க வாஸ்து நிபுணர் ஆலோசனை பெற்று வீடு கட்டுவது நல்லது. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக 100% அதில் வந்து வாஸ்து குற்றங்கள் ஏற்படும். ஆனால் தெற்கு மேற்கு பகுதியில் இருக்கிறவங்க மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு குடும்ப ரீதியான பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரி வழக்குகள், இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் தெற்கு மேற்கு பகுதிகளில் வீடு கட்டும்போது ஒரு வாஸ்து நிபுணர் ஆலோசனை பெற்று வீடு கட்டுறது அந்த இடத்துல பிரச்சனை வராமல் உங்களுக்கு இருக்கும் வீட்டில். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்த வாங்கிடுறாங்க, அவங்களாவே முடிவு பண்ணி கிழக்கு பார்த்த மனைன்னு வாங்கிடுறாங்க. அது திசைக்காட்டு கருவிக்கு சரியான மனையாக இருக்கா அல்லது கிராஸாக இருக்கா அதெல்லாம் பார்க்குறதில்ல. நமக்கு பிடிச்ச ஒரு மனை, அதாவது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, இப்படியும் வாங்கிடுறாங்க. ஆனால் அது தவறான மனையாக இருந்து நீங்கள் அதில் வாஸ்து முறைப்படி வீடு கட்டினாலும் அது உங்களுக்கு பாதிப்பை தரும். அதனால் நீங்கள் ஒரு மனையை தேர்வு செய்யும் போதே ஒரு வாஸ்து நிபுணரின் ஆலோசனை பெற்று மனையை தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா வாஸ்து முறைப்படி நீங்கள் வீடு கட்டிக்கலாம். ஒரு மனை வந்து ஒரு கிழக்கு பார்த்த மனை அப்படி வாங்கிட்டீங்கன்னாவே முதல் தரமான மனை. காரணம், அந்த சன்லைட் வந்து உள்ளே வரணும், வீட்டுக்குள்ளே வரணும். அதனால தான் கிழக்கு மனை வந்து கிழக்கு பார்த்த மனை எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க, வடக்கு பார்த்த மனையும் சூஸ் பண்ணலாம். ஆனால் முதல் தரமான மனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனையாக தான் இருக்கும். காரணம், அந்த சன்லைட் வந்து வீட்டுக்குள்ளே வரும். வீட்டுக்கு முன்னால் ஒரு 10 அடி விட்டுருவீங்க, அதற்கடுத்து ரோடு ஒரு 20 அடி 25 அடி 30 அடி வந்துடும் ரோடு. அப்போ வீட்டுக்கு முன்னாலே ஒரு 30 அடி ரோடு வரனால, அந்த இடங்களோடு சேர்ந்து வரனால உங்களுக்கு சன்லைட் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரும். அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே சன்லைட் வந்து அந்த இடம் வந்து சதுர செவ்வகமாக இருந்து திசை காட்டும் கருவிக்கு சரியான திசையில் அந்த இடம் இருந்தால் அது முதல் தரமான மனை. நன்றி. வாழ்க வளமுடன்.